असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय। ओम शांति शांति शांति। शांति मंत्रम बृहदारण्यक भगवद्गीता ध्यान श्लोकम। ओम प्रपन्न पारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषतो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्स सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पंगुं लंघयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। भगवद्गीதை विभूति யோகம் 21வது ஸ்லோகம் சென்ற வகுப்பில் பார்த்தோம். இது 22. அதாவது விபூதி யோகம் ஏன் நம்ம படிக்கணும் அப்படின்னா, பகவானை தியானம் செய்வதற்காக. ஏன்னா பரம்பொருள் நிர்குணமாக நிராகாரமாக இருப்பதால் நமக்கு அது தியானம் பண்ணுறதுக்கு ஒரு இது கிடைக்காது. நமக்கு ஒரு உருவம், ஒரு நாமம், அந்த மாதிரி எதுவும் கிடைக்காது. அதனால் நமக்கு அந்த அவர் ரூபத்தை தியானம் செய்வதற்காக, நாமத்தை தியானம் செய்வதற்காக நம்ம இந்த விபூதி யோகம் படிக்கிறோம். ஏன் பகவான் சொல்கிறது ஒன்று ஒன்றா நானாக இருக்கிறேன்னு சொல்லி அந்த பரம்பொருள் ஒவ்வொரு வடிவத்தில் இருந்து நமக்கு அவரை தியானம் செய்வதற்காக, அவரை ஸ்மரணம் செய்வதற்காக அவர் அந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு இடத்துலையும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக. ஏன்னா எல்லாமே கடைசி என்ன சொல்ல போகிறேன்னா, எல்லாமே நானாகத்தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த விபூதி யோகத்தை முக்கியத்துவம் சொல்கிறோம். ஏன்னா இந்த அத்தியாயம் நம்ம பார்க்கும்போது சொன்னோம், இந்த அத்தியாயத்தில் நிர்குண பிரம்மனை பற்றியும் சகுண பிரம்மனை பற்றியும் சொல்ல போகிறார். நிர்குண பிரம்மனே இந்த சென்ற வகுப்பில் பார்த்த மாதிரி சூரியனாகவும் சந்திரனாகவும் நட்சத்திரமாகவும் எல்லாமே அவர் இருக்கார் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த இப்படி இருக்கிறதுனா அவர் இறைவனுடைய ஞாபகம், பரம்பொருடைய ஞாபகம் நமக்கு வரணுங்கிறதுக்காகத்தான் இது. ஸோ இப்போ 22வது ஸ்லோகத்தில் பார்ப்போம். 22வது ஸ்லோகம். வேதானாம் சாமவேதோஸ்மி தேவானாமஸ்மி வாசவः இந்திரியானாம் மனசாஸ்மி பூதானாமஸ்மி சேதனः. அதாவது வேதங்களுக்குள் நான் சாமவேதமாகவும், தேவர்களுக்குள் நான் இந்திரனாகவும், இந்திரியங்களுக்குள் நான் மனமாகவும், உயிர்களுக்குள் உணர்வாக நானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ வேதானாம் சாமவேதோஸ்மி, வேதங்களில் நான் சாமவேதமாக இருக்கிறேன். இந்த 4 வேதம் ரிக், யஜுர், சாமம், அதர்வணம். பகவான் அதில் குறிப்பாக சாமவேதமாக நான் இருக்கிறேன் என்றார். ஏனென்றால் சாமவேதம் என்றால் எல்லா வேதங்களும் ஒன்றடங்கும். அதாவது சாமவேதம் என்றால் சம வேதத்தில் அதாவது எல்லா வேதங்களும் அடங்கக்கூடிய ஒரு வேதம். ஏன்னா அதில் ரிக் மந்திரம் இருக்குது, யஜுர் மந்திரம் இருக்குது, அதே மாதிரி இசை வடிவத்திலையும் இருக்கும். அதான் சாமவேதம் அப்படிங்கிறோம். இந்த சாமவேதத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அந்த மந்திரங்களோடு இசைத்து வரும். மற்ற வேதங்களில் வெறும் மந்திரங்கள் மட்டும்தான் இருக்கும். ஆனால் சாமவேதத்தில் இசையோடு ஸ்வரங்கள் உச்ச நிலையில் அந்த ஸ்வரங்கள் உச்ச நிலையில் அடைகிறது. அதனால தான் நாம் சாமவேதங்கள் எளிதில் உச்சரிக்க முடியாது. ஏன்னா ஹை பிச் வரும், அதில் நிறைய இது பண்ணணும், அதுக்கு நிறைய பயிற்சி பண்ணணும். அதன் காரணமாக தான் சாமவேதம் சொல்ல ஆள்கள் இப்போ குறைந்து விட்டார்கள். யஜுர்வேதம் சொல்கிறதுக்கும் அதர்வணம் வேதம் சொல்கிறதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க, ஆனால் சாமவேதம் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா சாமவேதம் போத வேண்டும் என்றால் நன்றாக மூச்சு பயிற்சி, அதாவது பிராணாயாமம் எல்லாம் பயிற்சி செய்திருக்க வேண்டும். அப்போ தான் அது சொல்ல முடியும் கரெக்டாக. அந்த உச்சாரணமெல்லாம் சரியாக இருக்கணும். ஒவ்வொரு அந்த மாத்திரைகள் கரெக்டாக இருக்கணும். அப்படி தான் அந்த கேட்கறதுக்கும் அந்த இசையோடு கேட்கறதுக்கும் ரொம்ப இனிமையாக இருக்கும்.
அதனால் அந்த வேதங்களில் சாம வேதமாக நான் இருக்கிறேன். இந்த ஸ்லோகத்தில் பகவான் நான் வேதங்களில் சாம வேதமாக இருக்கிறேன் என்றால் அடுத்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் தேவானாம் வாசவகா, தேவர்களுள் நான் இந்திரனாக இருக்கிறேன். இந்த வாசவகா என்றால் இந்திரியன், அதாவது இந்திரன் என்று பெயர். தேவர்களில் தலைவனாக இருக்கின்ற அந்த இந்திரனாக நான் இருக்கிறேன். இந்த தேவர்கள் யார் என்றால், ஒரு காலத்தில் அவர்கள் ஜீவர்களாக இருந்து அவர்கள் தேவர்கள் ஆகியிருக்கிறார்கள். ஸோ அந்த ஜீவர்கள் செய்த புண்ணிய பலத்தினால் தேவலோகத்தை அடைந்து அங்கு தேவர்களாக இருக்கிறார்கள். அப்படி ஜீவர்கள் அதிக புண்ணியம் செய்தால் ஏன் இந்திர பதவியும் அடையலாம் அப்படிங்கிற நம்முடைய புராணங்கள்லையும் இதிகாசங்கள்லையும் இருக்குது. அதாவது உதாரணம் சொல்லுவாங்க, 100 யாகம் செய்தால் இந்திர பதவி கிடைக்கும் என்று ஒரு இது இருக்குது, புராணத்தில் ஒரு சொல் இருக்குது. அதாவது அதை ஏனென்றால் அந்த 1000-100 யாகங்கள் செய்தால் நாம் இந்திர பதவி அடையலாம். ஏன் அந்த பதவியை அடைவதற்கு அந்த இந்திரன் விடமாட்டார். அதனால் ஏன்னா அவருக்கு அந்த பதவி பிரச்சனை அங்கேயுமே இருக்குது. அவர் பதவி போய்விடும் என்பதற்காக அவர் யாரையும் அந்த 1000-100 யாகங்கள் செய்ய விடமாட்டார் அப்படின்னு சொல்லி. இந்த பதவி என்ற ஒன்று வந்தால் எல்லோரும் அசுரர்கள் ஆகிவிடுவார்கள். ஏன்னா இந்திரன் தமோகுணம் சத்துவகுணம் அதிகமாக உள்ளவர். ஆனால் இந்த பதவிக்காக அவரும் ஒரு அசுரனாக, அதாவது ஒரு தமோகுணம் நிறைந்தவனாக இருக்கிறார். அந்த மாதிரி ஒரு சொல்றார். ஸோ இந்திரியானாம் அஸ்மி, அதுக்கு அடுத்து சொல்கிறாரு, அதாவது தேவர்களில் நான் இந்திரியனாக இருக்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்தது சொல்கிறாரு, இந்திரியானாம் மனசாஸ்மி, இந்திரியங்களுக்குள் நான் மனமாக இருக்கிறேன். பொதுவாக மனதை இந்திரியங்களுக்குள் சேர்ப்பதில்லை, ஆனால் மனத்தையும் ஒரு இந்திரியமாக சொல்கிறார். ஏன்னா 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம், அந்த 5 இந்திரியங்களுக்கு சேர்ந்து அதை அந்த இந்திரியங்களை கட்டுப்படுத்தி நிர்வாகப்படுத்தி அந்த இந்திரியங்களிலிருந்து அந்த அறிவை பெறுவது தான் அந்த மனதினுடைய வேலை. ஸோ அதனால் அதையும் சில உபனிஷத்தில் அதையும் ஒரு இந்திரியமாக, மனதையும் ஒரு இந்திரியமாகத்தான் சொல்கிறது சில இடத்துல. அதனால் அந்த இந்திரியங்கள் எல்லாம் சரியாக வேலை செய்கிறதா, அப்போ தான் நமக்கு சரியாக அதை கண்ணு பார்க்குறது காது கேட்குறதுலாம் தெரியும். அதாவது இந்திரியங்களோடு அந்த மனம் சேர்ந்தால் அந்த காரியம் நமக்கு புரியும். இப்படி ஒரு இந்திரியம் சரியாக செயல்பட வேண்டும் என்றால் மனம் அவசியம். ஏன்னா கண்களுடன் மனம் எப்பொழுது சேர்கிறதோ அப்பொழுது நாம் பார்க்க முடியும். ஏன்னா அந்த இதை நம்ம அந்த ஆப்ஜெக்டை நம்ம அப்சர்வ் பண்ண முடியும். அதே போல் ஏன்னா கண்ணு திறந்துருக்கும் எப்போவுமே, ஆனால் அங்கே மனசு இல்லைன்னா என்ன தான் இருந்தாலும் அந்த ஜஸ்ட் ஸ்க்ரீனில் போகிற மாதிரி தான் இருக்கும். இதை தவிர அது நம்ம அது உணர முடியாது, அதாவது அறிய முடியாது. அதே போல் காதோடு மனம் சேர்ந்திருந்தால் நான் கேட்பது என்ன என்பது நமக்கு தெளிவாகும். இதிலிருந்து என்ன சொல்லணும்னா, எல்லா இந்திரியங்களுக்கும் சக்தி யார் கொடுக்கிறார் என்றால் அந்த மனம் கொடுக்கிறது. அதனால்தான் இந்திரியங்களில் உயர்ந்தது சக்தி கொடுக்கக்கூடியது மனமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பூதானாம் அஸ்மி சேதனா, பூதானாம் அஸ்மி சேதனா. சேத்தனா என்றால் பிரதிபாசம், சைத்தன்யம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதாவது அறிவுடைய புத்தி என்பார்கள். அது நமக்கு கண்ணில் தெரியாது. அந்த கரணம் சொல்லும்போது நம்ம எல்லாத்தையும் வரும், மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் அப்படின்னு 4 சொல்லுவோம். அந்த புத்தியில் தான் இந்த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சிதாபாசம், அதாவது பரம்பொருளுடைய ரிஃப்ளெக்ஷன் அந்த புத்தியில் தான் வரும். ஸோ அறிவுடைய புத்தி என்பார்கள் அதுக்கு. அதை பியூர் கான்சியஸ்னஸ், அந்த ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ், சிதாபாசம் என்றெல்லாம் நமக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நம்ம இதில் சொல்லப்பட்டிருக்கு. நானும் நிறைய இதை பற்றி சொல்லியிருக்கேன். பிறகு பூதானாம், அதாவது சரீரங்களுக்குள், உடல்களுக்குள் இருக்கின்ற அதாவது சிதாபாசத்துடன் சேர்ந்த புத்தியாக நான் இருக்கேன். ஏன்னா சரீரத்தில் எல்லாமே இருக்குது, எல்லா உறுப்புகளும் இருக்குது, அதோட மனம் இருக்குது, புத்தி இருக்குது, அகங்காரம் இருக்குது, சித்தம் இருக்குது. அந்த சரீரத்தில் சிதாபாசத்துடன் சேர்ந்த புத்தியாக நான் இருக்கிறேன். இதனுடைய பொருள் என்னன்னா, ஆத்மாவின் ஸ்வரூபம் அறிவு ஸ்வரூபம், அதாவது பியூர் கான்சியஸ்னஸ், அறிவு ஸ்வரூபம். இது எல்லா இடத்திலும் வெளிப்படுவது இல்லை. ஏன்னா நம்ம உடலில் எத்தனையோ உறுப்புகள் இருந்தாலும் அந்த சிதாபாசம் எங்கே வெளிப்படுகிறது என்றால் அந்த
புத்தியில் தான் வெளிப்படுகிறது. அதனால தான் சித்த சுத்தி அப்படின்னு சொல்கிறோம். சித்த சுத்தியானதான் நமக்கு அந்த ஆத்ம ஞானம் வரும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சித்தம் சித்தியாக இல்லை என்றால் அது நமக்கு இன்னும் சரியாக ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஸோ புத்தியில் அந்த ஆத்ம அறிவு, அதாவது எல்லா இடத்திலும் இந்த புத்தி வெளிப்படுவதில்லை, ஆனால் அந்த இந்த உடலில் உள்ள எல்லா பகுதியிலும் வெளிப்படுகிறது, ஆனால் புத்தியில் மட்டும் இந்த வெளிப்படுகிறது. அதான் ஆத்ம அறிவு, அதான் ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. அதாவது உதாரணம் சொன்னோம்னா, இப்போ சூரிய ஒளி இந்த பூமி முழுவதும் வியாபித்திருக்கிறது. நமக்கு தெரியும், காலையில் விடிஞ்ச உடனே எல்லா இடத்துலையும் சூரிய ஒளி இருக்குது. ஒரு பாறாங்கல் மீதும் அந்த சூரிய ஒளி பிரதிபலிக்கிறது, அதாவது விழுகிறது, சூரிய ஒளிகிறது. ஆனால் சுத்தமான தண்ணீரில் சூரியனை நாம் பார்க்க முடியும், அந்த ரிஃப்ளெக்ஷனை பார்க்க முடியும். அதே பாறாங்கல்லும் நம்ம பார்க்க முடியாது. அதே போல தான் இந்த பஞ்சபூதத்திலும் நம்முடைய சூக்ஷ்மமான பஞ்சபூதமாக அதில்தான் ஆத்மாவினுடைய பிரதிபிம்பம் இருக்கிறது. அதாவது புத்தி, சூக்ஷ்மமான பிரபஞ்சம், அதாவது பஞ்சபூதத்தால் ஆன இந்த உடல் சூக்ஷ்ம பஞ்சபூதம் அப்படின்னு சொல்லலாம், சூழ பஞ்சபூதம் அப்படின்னலாம் பார்த்துருக்கோம். நம்ம இந்த சூக்ஷ்ம பஞ்சபூதத்தில் எதுவாக ஆத்மா, அதாவது புத்தியாக இருக்கிறது சூக்ஷ்ம பஞ்சபூதம். அந்த சுத்தமான புத்தியில் தான் அந்த ஆத்மா பிரதிபலிக்கிறது. இந்த புத்தி ஒரு வகையில் ஜடம்தான், ஆனால் அதில் இந்த சேத்தன தத்துவம் சேருவதால் நமக்கு உயிருள்ளதாக, இந்த உடல் உயிருள்ளதாக தெரிகிறது. அதாவது அந்த புத்தி உடலுடன் இருக்கும்போது உடல் அறிவுடன் இருப்பதாக நமக்கு தோன்றுகிறது. அதனால் தான் பகவான் சொல்கிறார், சேதனா நாம், அதாவது அச்சேதனமான உடலுக்குள் முதல் சேத்தனம் அடைந்த புத்தியாக நான் இருக்கிறேன். அதாவது அச்சேதனமான ஜடமான இந்த உடல் உயிருடன் நமக்கு தோன்றுகிறது. காரணம் என்னென்னா, அந்த சேத்தனம் அடைந்த புத்தியாக பகவான் இருக்கிறதுனால தான் அது நம்ம உயிரோடு இருக்கிற மாதிரி தெரியுது. இப்படி இந்த அத்தியாயம் முழுவதும் இப்படி சொல்லிக்கொண்டே போகிறார். பகவான் தன்னுடைய விபூதியை சொல்ல ஆரம்பிக்கும் போது, அதாவது 20வது ஸ்லோகத்தில் சொன்னார், அகமாத்மா குடாகேஷா சர்வபூத சயஸ்திதா அப்படின்னு சொன்னார். அதாவது என்ன சொன்னார், எல்லா ஜீவர்களும் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதாவது அகமாத்மா குடாகேஷா அப்படிங்கிறது இந்த இடத்துல அர்ஜுனன் சொன்னார். அகமாத்மா சர்வபூத ஸ்திதா, சர்வபூத சயஸ்திதா அப்படின்னு சொன்னார். ஸோ இதில் என்னென்னா, அந்த பகவானுடைய சைத்தன்ய ஸ்வரூபம், அழியாத ஸ்வரூபம் ஒரு விபூதி என்று சொல்கிறார். அதாவது எல்லா உயிர்களும் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னது, அந்த சைத்தன்ய ஸ்வரூபம் என்னுடைய விபூதி என்று சொன்னார். பிறகு நான் அகம் ஆதிஞ்ச மத்தியம்ச பூதானாம் அந்தமேவச்ச அப்படின்னு சொன்னார். அப்போ என்ன, சொல்கிறது நிர்குண பிரம்மனை பற்றி சொல்லிட்டு சேத்தனமாக நான் இருக்கிறேன்னு சொல்லி நிர்குண பிரம்மத்தை பற்றி சொல்லிட்டார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, நானே அகமாத்மா அகம் மத்தியம்ச பூதானாம் அந்த ஏவச்ச, அகமாதிம் மத்தியம் அந்த ஏவச்ச அப்படின்றார். நானே இது படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படிங்கிற ஒரு இதை செய்கிறார். அதாவது எல்லா ஜீவர்களையும் படைத்து காத்து அழித்தல், இந்த மூன்றையும் நான் தான் செய்கிறேன். வேறு வேறு விபூதி, அந்த சொன்ன சேத்தனம் அப்படிங்கிறது சொல்லும்போது அது நிர்குண பிரம்மனுடைய விபூதி. இப்படி படைத்தல் காத்தல் அழித்தல் என்று சொல்லும்போது அது சகுண பிரம்மனுடைய விபூதி. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, பிரம்மஸ்வரூபம் ஈஸ்வர ஸ்வரூபம் இரண்டையுமே சொல்லி இவைகள் எல்லாம் என்னுடைய விபூதிகள். எதுக்காக நான் இது சொல்கிறேன்னா, தியானிக்க வேண்டியவை. இப்படி எல்லாவற்றிலும் நானாகத்தான் இருக்கிறேன் என்று சொல்லிட்டே போகிறார். அடுத்து 23வது ஸ்லோகம். ருத்ராணாம் சங்கரசாஸ்மி வித்தேஷோ யக்ஷரக்ஷசாம் வசூனாம் பாவகாச்சாஸ்மி மேரு சிகரினாமகம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது ருத்ரானாம் 11 ருத்ரர்கள் இருக்கிறார்கள். அதோட பேரெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன். நான் 11 ருத்ரர்களுள் நான் சங்கரனாக இருக்கிறேன். யக்ஷ ரக்ஷசாம், அதாவது யக்ஷர்கள் ரக்ஷர்கள்.
அவர்கள் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். யக்ஷர்களும் ரக்ஷர்களுள் நான் வித்தேச அப்படின்னு சொல்லியிருக்காரு. வித்தேச அப்படின்னா வித் ப்ளஸ் ஏச, ஏன்னா இது பொருள் செல்வம் உடையவன் அப்படிங்கிறது. அப்படி யக்ஷரக்ஷர்களுக்குள் நான் குபேரனாக இருக்கிறேன். குபேரனுங்கிற வார்த்தை ஸ்லோகத்தில் இல்லை, ஆனால் இந்த இடத்துல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அது யார் அதிபதி, செல்வத்துக்கு யார் அதிபதினா குபேரன் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி வசுக்களுள், அஷ்ட வசுக்கள்ங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த வசுக்களில் அக்னியாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் மலைகளுள் மேருமலையாக நான் இருக்கிறேன். இப்படி ஒவ்வொன்றையும் சொல்லிட்டு ருத்ரனில் சங்கரனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்லிட்டே வர்றார். ஸோ ஸ்லோகத்தை பார்த்தோம். ருத்ராராம் சங்கர சாஸ்மி. ருத்ரர்கள் 11 பேர் இருக்கிறார்கள். நம்முடைய புராணங்களில் ருத்ரர்கள் பற்றி பேசப்பட்டிருக்கிறது. அதில் நான் சங்கர சாஸ்மி. சங்கரர் அப்படிங்கிறது ஒரு சில பகவத்கீதை வியாக்கியானத்தில் சங்கரங்கிறது சிவபெருமான்னு சொல்லுது. ஒரு சில இடத்துல அப்படி கிடையாது. அந்த 11 தேவதைகளுடைய ஒருத்தர் வந்து சங்கரர்னு ஒரு பேர் அப்படிங்கிறது. இங்கு சங்கரர் என்பது சிவபெருமானை சொல்லவில்லை. சில இதில் கீதையில் அப்படி சொல்லியிருக்கு, சில இதில் சொல்லலை. இங்கே என்னென்னா நான் அப்படி சொல்லலை, அதாவது சங்கரராக சொல்லலை. இங்கு சங்கரர் என்று எதை குறிக்கிறதுனா ருத்ரர்களுக்குள் ஒரு தேவதருடைய பேர் தான் சங்கரர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இப்போ இந்த ருத்ரர்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தா, அது நம்ம ரொம்ப பார்த்தா வியப்பாக இருக்கும். நம்மை அள வைக்கக்கூடியவர்கள் என்று பொருள். ருத்ரர் அப்படின்னாலே நம்மளை அள வைக்க வேண்டியது. அதாவது ரோதயதி இது ருத்ரகா, ரோதனா அழுகிறது, யார் அள வைக்கக்கூடியவர்கள். இப்படி 11 தேவதைகள் நம்மை அள வைத்து கொண்டிருப்பார்கள். அதில் அதிகமாக அள வைப்பது யார் என்று பார்த்தால் சங்கரர். இதன் பொருள் என்னன்னா, நம்முடைய பாவம் நீங்க வேண்டும் என்றால் நாம் அழ வேண்டும். அப்பொழுது பாவம் நீங்கும். அதாவது அந்த கண்ணீரில் அந்த எல்லாமே நம்முடைய செய்த தோஷங்கள் எல்லாம் போகும் அப்படிங்கிறதா. அதன் பிறகு நமக்கு லட்சியத்தை அடைய செய்வார். லட்சியம் என்ன? நாம் இறைவனை அடைவது தான் நம்முடைய லட்சியம். அந்த லட்சியத்தை அடைவே செய்வார். சங்கரர் என்பதற்கு எப்படி பிரிக்கணும்னா, சம் ப்ளஸ் கர. சம் என்றால் மங்களம், கர என்றால் கொடுப்பவர், மங்களத்தை கொடுப்பவர் சங்கரர். ஒரு சமய தலைவர் ஒருத்தர் சொல்கிறார், மனிதர்கள் தன்னைத்தானே கேடு விளைவித்து கொள்கிறார்கள். எப்படி நம்ம தெரியும், ட்ரிங்க்ஸு, ட்ரக் அடிக்ட்டு, இதெல்லாம் வந்து நம்ம மனிதர்களே கேடு செய்யக்கூடிய செயல்கள். அதை பார்த்து இந்த மகான்கள், ஈஸ்வரர்கள் அவர்களை அதிலிருந்து விளக்குவதற்காக, அவர்களிலிருந்து நல்ல இடத்துக்கு கொண்டு வருவதற்காக அவர்களை அள வைத்து அவர்களுடைய சம்ஸ்காரங்களை தடுக்கிறார்கள். அதாவது அவர்களை அளவித்து அதிலிருந்து அவர்கள் போகின்ற அந்த பாதையை தடுத்து அவர்கள் மீண்டும் நல்வழியை படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்களை அளவைத்து மங்களத்தை தருகின்றவர்கள் இந்த ருத்ரர்கள். அதனால்தான் மனிதர்களுக்குள் மகான்கள் இறைவனை வெறுக்கிறார்கள். காரணம் என்னென்னா, அவர்கள் வந்து அந்த அற்ப சுகத்துக்காக, அற்ப இதுக்காக போதைப் பொருளுக்கு அடிமையாகிறார்கள், தீய வழியில் செல்கிறார்கள். அப்படி அவர்கள் செல்லக்கூடாது என்பதற்காக அவர்களை தடுத்து அவர்களை அள வைப்பது தான் ருத்ரர்களுடைய வேலை. உதாரணமாக நம்மை அளவைக்க நாமே, அதாவது நம்முடைய அழிவை நாமே தேடிக்கொள்கிறோம். இந்த முயற்சியை தடை விதிக்கும் போது தான் நமக்கு அழுகை வருகிறது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை, அந்த குழந்தை வந்து ஐஸ்கிரீம் கேட்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அம்மா என்ன செய்யும், நீ எவ்வளோ நாள் நான் ஐஸ்கிரீம் வாங்கி தரமாட்டேன், ஏன்னா உனக்கு இது ஜலதோஷம் பிடிச்சிரும். அப்படி நன்கு அளவிட்டதுக்கப்புறம் தான் அம்மா வந்து நல்லதெல்லாம் கொடுப்பாங்க. அதாவது அவனுக்கு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய உணவுகளை கொடுப்பாங்க. அப்படி அம்மாவே அளவச்சு தான் நம்ம கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் இந்த ருத்ரர்கள் எல்லாம் வந்து அளவைத்து கொடுப்பார்கள். நமக்கு எது நல்லது எது கெட்டது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சோம். அதாவது பிரேயஸ்ன்னு சொல்லி கட்ட உபனிஷத் சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணம் சொல்ல போனோம்னா, ஒரு டேபிளில் நல்ல பழங்கள், சத்து ஆரோக்கியமான பழங்களை வச்சிடறோம். ஒரு பக்கத்தில், இன்னொரு பக்கத்தில் வந்து ஒரு கேக்கு, ஒரு ஐஸ்கிரீம் வைக்கிறோம்.
குழந்தை எது திங்கும்? எடுத்தோடனே அந்த ஐஸ்கிரீம் கேட்கறதுன்னு திங்கும். ஏன்னா பழங்கள் வந்து அது பெரிய ஒரு இது இருக்குல்ல. ஸோ பழங்கள் எது வந்து ஸ்ரேயஸ், இது வந்து சாரி, சடங்கள் வந்து பிரேயஸ், இது ஸ்ரேயஸ். நமக்கு எது நல்லது கொடுக்குமோ அதைத்தான் நாம் எடுக்க வேண்டும். ஆனால் இயற்கையாகவே மனிதனுடைய மனது எப்படி இருக்குன்னா, அது இமிடியேட்டாக இப்போ எனக்கு சுகத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இன்னொன்று பிரேயஸ் எடுத்துக்கிறாங்க. இப்படி எது நல்லது எது கெட்டது என்பதை பிரித்து நமக்கு தெரியாமல் இருக்குது. அது நமக்கு நல்லது எதுவோ அது நமக்கு கொடுப்பவர் சங்கரர். அதுக்காக அவர் நம்மை அள வைக்கிறார். அதை பெற நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதுக்காகத்தான் நம்மளை அள வைக்கிறது. அப்போது நல்லது அல்லாதது பகவான் தடை செய்யும் போது நமக்கு இயற்கையாகவே நம்முடைய மனம் அழுகிறது. அப்படி நம்மை அள வைத்து நம்மை கேடிலிருந்து நல்லதை செய்பவர் தான் சங்கரர். சங்கரர் என்ற வார்த்தைக்கே மங்களம் கொடுப்பவர் என்று தான் பொருள். அதுக்கப்புறம் வித்தேஷாம்னா வித்தேஷக யக்ஷ ரக்ஷசாம், யக்ஷர்களுக்குள் ராட்சசர்களுக்குள், அதாவது யக்ஷர்களுக்குள் ராட்சசர்களுக்குள் நான் வித்தேஷாக இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. இப்போ ராட்சசர்கள் என்றால் ராட்சசர்கள் கொடூரமான செயல்களை செய்பவர்கள் தெரியும் நமக்கு. ராட்சசர்கள் யக்ஷகர்கள் என்னன்னா பொருளை தேடுபவர்கள். இந்த ராட்சசர்கள் என்றால் பொருள்களை தேடும்போது, ராட்சசர்களும் யக்ஷர்களும் பொருள்களை தேடுபவர் தான். ஒரு வகையில் ராட்சசர்கள் பொருளை தேடும்போது எத்தனை கொடூரமான செயல்களை செய்து அந்த பொருள்களை ஈட்ட வேண்டும் என்று அதற்கு தயாராக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த ராட்சசர்கள். இப்படி இவர்கள் அப்படி யக்ஷர்களுக்கும் ராட்சசர்களுக்கும் நான் வித்தேஷனாக இருக்கிறேன், குபேரனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். நாம் எல்லோரும் பொருளை தேடுகிறோம், அதை சேர்த்து வைக்கவும் செய்கிறோம். ஆகவே நம்முடைய யக்ஷர்களும் ராட்சசர்களும் தான் அவர்களில் அந்த செல்வந்தராக, அதாவது இந்த யக்ஷர்களும் ராட்சசர்களும் பொருள்களை தேடுகிறார்கள். நம்மை போல அவர்களும் பொருள்கள் தேடுகிறார்கள். அப்படி பொருள்கள் தேடி அவர்கள் செல்வந்தனாகி விடுகிறார்கள். அந்த செல்வத்துக்கெல்லாம் அதிபதியாக யார் இருக்கிறார்கள்? இந்த குபேரன். அது வித்தேஷக நானாக இருக்கிறேன். அதே போல் வசுநாம் பாவக ஜாஸ்மி, அதாவது வசுக்கள் 8 அஷ்டவசுக்கள் சொல்லுது. அந்த அஷ்டவசுக்கள் அது பேரெல்லாம் நான் அடுத்த இதில் சொல்கிறேன். நான் 8 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் அஷ்டவசுக்கள் என்றும் அவங்க சொல்லுவோம். அந்த 8 வசுக்களில் நான் பாவகா அஸ்மி. பாவக என்றால் அக்னி என்ற பொருள். இந்த அக்னிக்கு என்ன ஒரு இதுன்னா, அக்னி ஒரு புரோகிதர் மாதிரி நமக்கு செய்யும். நாம் செய்கின்ற அந்த யாகங்கள் வழியாக, அந்த நெருப்பின் வழியாக நம்ம கொடுக்கக்கூடிய, அதாவது யாருக்கு எந்த தேவதையை நினைச்சு நம்ம கொடுக்குறோமோ அது அக்னியில் கொட்டோம்னா அந்த அக்னி கொண்டு போய் அந்த தேவதைகிட்ட போய் சேர்த்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குது, நம்ம புராணங்கள்லேயும் இருக்குது. அப்படி இந்த அக்னி ஒரு புரோகிதர் மாதிரி நமக்கு வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி இந்த அஷ்டவசுக்களில் நான் அக்னியாக மிக முக்கியமான ஒரு தேவதையாக வசுவாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அடுத்தது மேரு சிகரி நாமகம். மேரு என்றால் மேரு மலையை குறிக்கிறது. மேருமலை சிகரின்னா மிக உயர்ந்ததுன்னு அர்த்தம். சிகரி. ஸோ மிக உயர்ந்த மலைகளுக்குள் நான் மேருவாக இருக்கிறேன், மேருமலையாக இருக்கிறேன். இங்கே நம்ம மேருமலைங்கிறது இமயமலையாக இருக்கலாம், அல்லது புராணங்களில் சில மலைகள் சொல்கிறது, அங்கேயும் மேரு என்ற பேர் இருக்கிறது, மேருமலையாக இருக்கலாம். ஆனால் எது கரெக்டானு தெரியல. ஆனால் பொதுவாக இந்த மேருமலையை பற்றி பேசும்போது மேருமலையில் மிக விலை உயர்ந்த மயிரம், மாணிக்கம் இதெல்லாம் இருக்குது, தங்கமெல்லாம் இருக்குது. அதே போல் அங்கே யார் தவம் செய்கிறாங்கன்னா ரிஷிகள் முனிகள் தான் அங்கே நிறைய தவம் செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு புராணங்களில் ஒரு சில கருத்துக்கள்லாம் இருக்குது. ஆக இந்த மேருங்கிறது இமயமலையா அல்லது இந்த மலையா, அதாவது மேருமலை இந்த புராணத்தை சொன்ன மலையாங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ மேருமலை நம்முடைய சாஸ்திரத்தில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மிக உயர்ந்த மலையாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 24வது ஸ்லோகம். ஏன்னா இந்த ஸ்லோகமெல்லாம்
இது இதாக இருக்கேன், நானாக இருக்கேன், அதுவாக இருக்கேன்னு சொல்கிறது தான். ஏனென்றால் இது வந்து நிர்குணத்திலிருந்து சகுனத்துக்கு நமக்கு சொல்கிற விஷயங்கள். அதே மாதிரி புரோதசாம் ச முக்கியம் மாம் வித்தி பார்த்த பிரகஸ்பதி சேனானீனாம் அகம் ஸ்கந்தः சரசாமஸ்மி சாகரः. என்ன சொல்கிறாருன்னா, புரோதசாம் அப்படின்னா புரோகிதர்களுக்குள் பார்த்தா, அதாவது அர்ஜுனன் இங்கேருந்து பார்த்தான்னு சொல்லிட்டு, புரோகிதருக்குள் முக்கியமான ஒரு புரோகிதராக பிரகஸ்பதி சொல்லப்படுகிறது. பிரகஸ்பதி என்று என்னை அறிக. அதுக்கப்புறம் சேனானா, அதாவது சேனை தலைவர்களுக்குள், படை தலைவர்களுக்குள் நான் முருகக் கடவுளாக இருக்கிறேன். அதே மாதிரி நீர்நிலைகளுக்குள், நீர் தேங்கி இருக்கிறதோ அப்படி நீர்நிலைகள் இருக்கின்ற இடத்திற்குள் நான் கடலாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த புரோதசாம் புரோகிதர்கள்னு பண்ணோம். நமக்கு பூஜை செய்து வைப்பவர்கள், அதாவது இப்போ நம்ம கோயிலில் போனோம்னா அக்ஷகர்கள் சொல்கிறோம், ஐயர்கள்லாம் இருக்காங்க. எதுக்கு செய்கிறாங்க, எதுக்கு இருக்காங்கன்னா, அவங்க வந்து ஒரு மீடியேட்டராக இருந்து நம்முடைய வேண்டுதல்களை பகவானிடம் சமர்ப்பிக்கிறார்கள். பகவானுடைய அருள் நமக்கு அவர்கள் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. அதாவது புரோகிதர்கள் அவங்க இந்த நமக்கு பூஜைகள் செய்து வைப்பார்கள், யாகங்கள் செய்து வைப்பார்கள். அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கர்மகாண்டத்திலே இருக்கின்ற, ஏன்னா கர்மகாண்டங்கள் வந்து நம்ம என்னதுன்னா உபாசனை, அதாவது வாழ்க்கை நெறியில் நமக்கு வந்து நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் சில இதை வந்து கர்மகாண்டத்தின் மூலமாகத்தான் நம்ம ஞானகாண்டத்துக்கு போகணும். அந்த கர்மகாண்டத்தில் இருந்து வழிகாட்டுபவர்கள் நமக்கு கர்மகாண்டத்தில் என்ன யக்கம், எங்கே யாகம், எந்த பூஜை, எந்த வாஸ்து எல்லாமே விவரமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதை படித்துட்டு அந்த புரோகிதர்கள் ஐயர்கள்லாம் படிச்சுட்டு நமக்கு இந்த பாமரர்களுக்கு பக்தர்களுக்கு வழிகாட்டுகிறார்கள். அதனால் அவர்கள் கர்மகாண்டத்தை வழிகாட்டுபவர்கள், கர்மகாண்டத்தினுடைய இதை வழிகாட்டுபவர்கள். அதே போல் ஞான காண்டத்திற்கு யார் வழிகாட்டுபவர்கள் என்றால் நமக்கு குரு என்று சொல்லப்படுபவர் நமக்கு வழிகாட்டுவார். ஸோ கர்மகாண்டத்திற்கு புரோகிதர்கள், ஞான காண்டத்திற்கு குரு. இங்கு புரோகிதர்கள் செயல் என்னவென்றால், அவர்கள் கர்மகாண்டத்தை நன்கு படித்து கற்றுக்கொண்டு அந்த கர்மகாண்டத்தில் சொன்ன யாகத்தை எப்படி செய்வது, எத்தனை இஷ்டிகள்னால் எப்படி அந்த சோமகுண்டத்தை தயார் செய்வது, எந்த இதில் உட்கார்றது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. யாகத்தை எப்படி செய்வது என்ற அறிவு நமக்கு சொல்லி வழிகாட்டுவார்கள். இந்த பூஜை இந்த நேரத்தில் செய்தால் அது நமக்கு மிகுந்த பலனை தரும் என்பது சொல்வார்கள். அதே மாதிரி வீடு கட்டி வாஸ்துவை பார்த்து அந்த வீட்டுடைய என்ட்ரன்ஸ் வழியில் எந்த இடத்துல நம்ம வந்து கணபதி ஓப்பன் செய்யணும், எப்படி என்ட்ரன்ஸ் இருக்கணும் அப்படிங்கலாம் சில வழிமுறைகள் எல்லாம் இந்த கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அவர்கள் படித்து அதை மூலமாக நமக்கு வழிகாட்டுகிறார்கள். அவர்கள் கர்மகாண்டத்திற்கு குருவாக இருப்பவர்கள் என்று சொல்லலாம், சுருக்கமாக சொன்னோம்னா. அப்படி இந்த புரோகிதர்களுக்குள் சிறந்து விளங்குபவர் யார், முக்கியமானவர் யார் என்றால் பிரகஸ்பதி. அப்படி அந்த பிரகஸ்பதியாக நான் இருக்கிறேன் என்று பகவான் சொல்கிறார். முதல் வரியில் இப்படி எப்படி பார்க்க, அந்த முதல் வரியில் எப்படி பார்க்கணும்னா, புரோதசாம் பிரகஸ்பதி வித்தி. புரோதசாம்னா புரோகிதர்களுக்குள் நான் பிரகஸ்பதியாக இருக்கிறேன். புரோகிதர்கள் என்னை பிரகஸ்பதியாக என்னை அறிந்து கொள் என்று அர்ஜுனா ஹே பார்த்தா. நாம் வித்தி என்றால் என்னை பிரகஸ்பதியாக என்னை பார், என்னை அறிந்து கொள். எப்படி? முக்கியங்கிற ஒரு வார்த்தை போட்டிருக்காரு. முக்கியம்னா பிரதானமான மேலான பிரகஸ்பதியாக என்னை அறிந்து கொள் அப்படின்னார். இந்த பிரகஸ்பதி என்பவர் இந்திரனுக்கு குருவாக இருப்பவர் என்று நம்முடைய புராணங்களில் பல இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் தேவர்களுக்கெல்லாம் அவர்தான் குரு. ஏன்னா இந்திரன் வந்து இந்திரலோகத்தில் தலைவன் அப்படின்னா எல்லா தேவர்களுக்கும் தலைவன். அப்போ அந்த இந்திரனுக்கே குருவாக பிரகஸ்பதி இருக்கிறார்னால் இந்த தேவர்களுக்கெல்லாம் குருவாக பிரகஸ்பதி இருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த பூமியிலே நமக்கு புரோகிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மனிதர்களுக்கு கர்மகாண்டத்தில் வழிநடத்துகிறார்கள். அதே அவர்களும் அந்த பிரகஸ்பதிக்கு கீழே இருக்கிற பொருள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இங்கு பிரகஸ்பதி ராஜாவாக இருந்தால் அவர் தேவர்களுக்கு வழிகாட்டுவார்கள்.
அதாவது தேவர்களுக்கு வழிகாட்டுபவர்கள். சில புரோகிதர்கள் வந்து ராஜாவாக இருந்து புரோகிதர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் வந்து தேவர்களுக்கு வழிகாட்டுகிறார்கள் என்று சொல்கிறது. அது நானாக இருக்கிறேன். அதாவது அந்த ராஜாவாக இருந்து பிரகஸ்பதியாக இருக்கின்றவர்கள் நான் அவர்களுக்கு அதுவாக நான் இருக்கிறேன் என்று பகவான் சொல்கிறார். அடுத்து சொல்றாரு, சேனானீனாம் அகம் ஸ்கந்தா. சேனைகள்னா தலைவர்கள். சேனானி அப்படின்னா தலைவர்களுக்குள், தளபதிகளுக்குள், படையை நடத்துபவர்களுக்குள், அப்படிப்பட்ட பல சேனைகளுக்குள் படைத்தலைவனாக, அது முக்கியமான ஒரு படைத்தலைவனாக அவர்களில் நான் ஸ்கந்தனாக இருக்கிறேன். ஸ்கந்தனாக இருக்கிறேன்னா அந்த ஸ்கந்தன்னா முருகப்பெருமான் என்று சொல்லி அவருடைய இது இல்லைன்னு இப்போ சொல்கிறேன். அடுத்து இந்த ஸ்கந்தன் என்ன முருகக்கடவுள் ஆக இருக்கிறேன் அல்லது கார்த்திகேயன்னு சொல்லலாம். இதனுடைய பொருள் என்ன என்றால், கந்த புராணத்தில் இதை பற்றிய விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த கந்த புராணத்தில் அசுரர்களை சூரபத்மனை எல்லாம் அழித்தார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து கந்த புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சேனை படைத்தளபதியாக அந்த சேனைக்கு தலைவராக இருந்து அந்த படையை நடத்தி சென்றவர் முருகக்கடவுள். அவர் துஷ்டனை அழிப்பவர் என்று சொல்லி நம்முடைய புராணங்கள் சொல்கிறது. அதாவது சூரபத்மனை வந்து அழித்தார், அந்த துஷ்டனை அழித்தார். அவர் வந்து மிக கொடுமை செய்து கொண்டிருந்தார் மக்களுக்கு, அவரை அழித்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படி அந்த சேனை தலைவர்களுக்குள் ஸ்கந்தனாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அந்த ஒரு தலைவன் அப்படின்னு சொல்லும்போது தலைவனுக்கு என்ன தகுதி? ஒரு தலைவன் என்றால் பல தகுதி இருக்க வேண்டும். அப்படி படைகளை நடத்தும் முருகக்கடவுளாக, எல்லா தகுதிகளும் கொண்ட அந்த முருகக்கடவுளாக நானே இருக்கிறேன். அதே போல் அந்த நிர்வாகத்தில் இருந்தாலும் சரி, நம்ம பொதுவாக வந்து ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய நிர்வாகத்தில் இருக்கும்போது, சிறிய நிறுவனமாக இருந்தாலும் சரி, அந்த நிர்வாகத்தில் இருக்கும்போது அந்த தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டும், அவர் ஆலோசனை கேட்க வேண்டும். அதாவது நம்ம வந்து எந்த முடிவு உடனே எடுக்கணும், எந்த முடிவு காலம் தாழ்த்தி எடுக்கணும், எல்லாருடையும் உட்கார்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வரணும், ஒரு தீர்வு எடுக்கணும். ஆனால் அவர்கள் சொல்கின்ற தீர்வெல்லாம் நம்ம வந்து கேட்டு ஒரு ஆலோசனைக்காகத்தான் இருக்கணும். ஆனால் தீர்வு வந்து முடிவு நம்ம தான் எடுக்க முடியும். அந்த முடிவும் உறுதியாக இருக்க வேண்டும். அப்படி உறுதியாக படையை நடத்தி செல்லக்கூடிய தகுதி பெற்ற அந்த சேனாபதி தலைவர்களில் நான் ஸ்கந்தனாக இருக்கிறேன். அது முக்கியமான தகுதி. ஏன்னா சில நேரங்களில் வந்து நமக்கு எந்த முடிவு எடுக்கிறது, அந்த முடிவு எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு சந்தேகம். சில முடிவு உடனே எடுக்க வேண்டியிருக்கும், சில முடிவு சற்று தாழ்ந்து எடுக்க வேண்டியிருக்கும். ஆனாலும் அந்த முடிவு நம்ம தான் எடுக்க வேண்டியிருக்கும். அந்த காலதாமதமாக எந்த முடிவு எடுக்கணுமோ அது காலதாமதமாக இருக்கும். எது உடனே எடுக்க வேண்டுமோ அது முடிவு உடனே எடுக்க வேண்டும். அதில் நம்ம தெளிவாக இருக்க வேண்டும். இப்படி தலைவர்களுக்குள் நான் ஸ்கந்தனாக இருக்கிறேன் என்று கந்த புராணத்தில் பேசுகிறார். நம்முடைய அரசியல்வாதிகள்லாம் அந்த கந்த புராணத்தை படித்தோம்னா அட்லீஸ்ட் ஒரு நல்ல அரசியல்வாதிகளாக, ஒரு நல்ல தலைவராக இருக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். அதில் ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லப்படுகிறது. ஒரு தலைவர் ஒரு நாட்டை நடத்தி செல்பவர் எப்படி இருக்கணுங்கிறத அந்த ஸ்கந்த புராணத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது. எந்த சூழ்நிலையும் தலைவர் எப்படி முடிவெடுக்க வேண்டும் என்பதையும் நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயமாக அதில் இருக்கிறது. இப்படி தலைவர்களுக்குள் நான் ஸ்கந்தனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சரசாஸ்மி சாகரா அப்படின்னு சொல்கிறாரு அடுத்ததில். இதன் பொருள் என்னன்னா, நீர் தேங்கியுள்ள இடங்களில் சாகர, அந்த எல்லா நீர்த்தேக்கங்கள் இருக்குது. ஒரு சின்னது பெருசு 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 அப்படி இருக்குது. கடைசி கடலாக இருக்கிறது, அதுவும் நீர்த்தேக்கம் தேங்கி இருக்கின்றது தான். அதில் சாகரம் அஸ்மி, நான் கடலாக இருக்கிறேன். இங்கு எல்லா நீர்த்தேக்கங்களும் சொல்லுறது நம்ம பொதுவாக நம்மளோட இதில் இருக்குது. இந்த பேரெல்லாம் இருக்குது. ஓடை, கம்மா, ஏரி, குளம், ஊரணி, ஆறு, கடல், இப்படி எல்லா நீர்த்தேக்கத்துக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்கோம். இப்படி அந்த எல்லா நீர்த்தேக்கத்துக்கும் பெரிய எது அப்படின்னா கடல். இப்படி நீர்த்தேக்கங்களில் நான் சாகரமாக இருக்கிறேன், கடலாக இருக்கிறேன். இப்படி அதிகமாக நீர் தேங்கி இருக்கின்ற கடலாக நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். அதுக்கப்புறம் 25வது ஸ்லோகம். 25வது ஸ்லோகம் அதில் வந்து
மகர்ஷீணாம் பிருகுரகம் கிராமஸ்மி ஏகமக்ஷரம் யஜ்ஞானாம் ஜபயஜ்ஞோஸ்மி ஸ்தாவரானாம் ஹிமாலயா. அதில் 22வது 3வதுல வந்து சிகரினாம் அகம் மேரு அப்படின்னு சொன்னார். இங்கே ஸ்தாவரானாம் ஹிமாலயம் அஸ்மி. அது என்னன்னு நம்ம பார்ப்போம். அது அதாவது மலைகளைத்தான் சொல்கிறாரு. அது என்னன்னு நம்ம பார்ப்போம். ஸோ மகரிஷிகளுள் நான் பிருகு மகரிஷியாக இருக்கிறேன். அதே மாதிரி வாக்கு சொல்களுக்குள் நான் ஏகாட்சரமாகிய பிரணவமாக இருக்கிறேன். யஜ்யங்களுக்குள் நான் ஜபயஜ்யமாக இருக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்தாவரானாம், அதாவது ஸ்தாவரானாம்னா அசையாமல் இருக்கக்கூடிய மலைகளுக்குள் நான் ஹிமாலயமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ 25வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, மகர்ஷினாம் அகம் பிருகு. மகரிஷிக்குள் அகம் பிருகு என்றால் நான் பிருகு ரிஷியாக இருக்கிறேன். மகரிஷி என்றால் மகத்தான ரிஷி, அதாவது மேலான ரிஷிகள் என்று பெயர். நான் பிருகுவாக இருக்கிறேன். இந்த ரிஷி பேர் தைத்தரிய உபனிஷத்தில் வருது. இவருடைய பேர் பிருகு மகரிஷி அப்படின்னு சொல்லி. பகவான் அந்த பிருகுவாக நான் இருக்கிறேன் அவர் அப்படி சொல்லி வேறு ஏதாவது ஒரு பிருகு மகரிஷி இருக்கலாம் அப்படிங்கிறதும் ஒரு இது இருக்குது. அந்த தைத்தரிய உபனிஷத்தில் சொன்ன பிருகு மகரிஷியா அல்லது வேறு மகரிஷியா அப்படிங்கிறத ஒரு இது இருக்குது. இந்த உபனிஷத்தில் வருகின்ற பிருகு ரிஷி ஞானத்திற்காக தன்னுடைய தந்தையை அணுகிறார். அதாவது நீங்கள் அந்த உபனிஷத்தை தைத்தரிய உபனிஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிருகு மகரிஷி ஞானம் அடையணும், அது பிரம்ம ஞானம் வேணும், எனக்கு ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய தந்தையை அணுகிறார். அப்போ ஆத்ம தத்துவ உபதேசங்கள் செய்யுமாறு தன்னுடைய தந்தையிடம் கேட்க. ஏன்னா அந்த காலத்தில் வந்து அப்பாவும் குருவாகவும் இருப்பார், அப்பாவும் இருப்பார். இப்படி பிருகு வந்து தன்னுடைய தந்தை, அவர் ஆத்ம ஞானம் பெற்றவர், அவர் வேத சாஸ்திரங்கள் எல்லாம் அறிந்தவர், நன்கு கற்றவர். அதனால் ஆச்சாரியாரிடம் போகாமல் தன்னுடைய தந்தையிடமே போய் அந்த ஆத்ம தத்துவ உபதேசங்களை கேட்குறாரு. அப்போ ஆத்ம தத்துவ உபதேசம் போதிக்கும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிருகு மகரிஷிக்கு புரிகிற மாதிரி பஞ்சகோஷத்தின் வழியாக போகிறார். பஞ்சகோஷம் தான் அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம்னு 5 கோஷங்கள், 5 லேயர்ஸ் இருக்குங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, பஞ்சகோஷத்தின் வழியாக உபதேசத்தை கொடுக்கிறார். குரு சொன்னார், தன்னுடைய அப்பா சொல்கிறாரு, எதனால் உயிரினங்கள் தோன்றி எதற்குள் இருந்து காத்து எதில் ஒன்றுபடுகிறதோ, அதாவது லயமாகிறதோ, அதுதான் ஆத்ம தத்துவம் அப்படிங்கிறது சொல்கிறார். எதனால் இந்த உயிரினங்கள் பிறந்து எதனால் காக்கப்பட்டு எதனால் ஒன்றுக்கு லயமடைகிறதோ அதுதான் ஆத்ம தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டார். இது நீயே கண்டுபிடி அப்படின்னு சொல்லி தந்தை பிருகுவுக்கு சொல்லிட்டார். பிருகு மனக்குழப்பத்துடன் தந்தையிடம் சென்று மீண்டும் உபதேசம் கேட்கிறார். அவர் தத்துவத்தில் ஒரு புதிராக சொல்லி நீயே அதை கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறார். நீ தான் கண்டுபிடிக்கணும்ப்பா, நான் சொல்லிட்டேன், நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது முதலில் அவர் யோசித்தார், சரி இந்த உணவின் மூலமாக உயிரினங்கள் தோன்றுகிறது என்று அவருக்கு மனசில் தோன்றியது. பிறகு அதே உணவு அவர்களை காக்கப்படுகிறது. எப்படின்னா, இப்போ பிறந்தாச்சு, பிறந்ததுக்கப்புறம் திருப்பி நம்ம சாப்பிட்டு இந்த உயிர் வாழ்வதற்காக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போது காத்தலும் இதுதான் செய்கிறது, ரைட்டு. அப்போ இறந்த பின் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பஞ்சபூதத்தினால் ஆனப்பட்ட இந்த உடல் மீண்டும் அந்தந்த பூதமாக பிரிஞ்சு இந்த மண்ணோட போயிடுது. அப்போது அந்த மண்ணில் இருக்கின்ற உயிரினங்களுக்கு, புழு பூச்சிகளுக்கு எல்லாத்துக்கும் உணவாக நாம் மாறிக்கிட்டோம். அப்போது தன்னுடைய தந்தை சொன்ன அந்த கூற்றுக்கு இது உணவு தான் அப்படிங்கிறது நினைச்சு தம்முடைய உடல் அந்த எப்படி ஒன்றா பிரிஞ்சு போகுதோ, அப்போ அன்னம்தான் அப்படின்னு நினைக்கிறார் அவர். அன்னம்தான் இந்த பிரம்மம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கூற்றுக்காக சொல்கிறார். அதான் அன்னம் விஜயதி பிரம்மம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ எதை பிரம்மம் என்று புரிந்து கொண்டான் அப்படின்னா, அன்னம்தான் பிரம்மம் என்று பிருகு ஆரம்பத்தில் புரிஞ்சு கொண்டார். சாப்பாடு அதாவது பிரம்மம் தான், எல்லாமே இதுதாங்க.
பிறகு சற்று யோசித்தார். இந்த அன்னம் அழியக்கூடியதாச்சே, அப்போ அழியக்கூடியது ஒன்று ஆத்மாவாக இருக்க முடியாது, பிரம்மஸ்வரூபமாக இருக்க முடியாது அப்படின்னு நினைத்து அப்புறம் என்ன பண்ணார், பிராணன், இந்த பிராணன் இருந்தால் தான் உயிர் வாழும், உயிர் பிறக்கும், உயிர் காக்கும், உயிர் இறக்கும் அப்படிங்கிறது தோன்றி அது பிராணனாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி திருப்பி அவர் யோசிக்கிறாரு. ஏன்னா அவர் தன்னுடைய தந்தை சொல்கிறார் நீயே கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு பிராணனாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி இந்த மனம் தோன்றியது. பிராணன் மனம் அந்த பிராணத்தின் வழியாகத்தான் இந்த உடல் இருக்குது. அதாவது ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கிது, வெளியே இருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகுது. இப்படி இந்த பிராணன் தான் அப்படின்னு நினச்சி சொல்கிறாரு. இப்படி ஒவ்வொரு கோஷமாக, அப்புறம் மனோமய கோஷமா அப்படிங்கிறது பார்க்குறாரு, அப்புறம் விஞ்ஞானமய கோஷமா அப்படிங்கிறது பார்க்குறாரு. இப்படி ஒவ்வொன்று சிந்தித்து கடைசி ஆனந்தம் பிரம்மேதி விஜானே அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது தைத்திரிய ஆனந்தம் அப்படின்னா அதாவது அந்த பஞ்ச கோஷத்தில் கடைசி ஆனந்தமய கோஷம்தான் பிரம்மம் அப்படிங்கிறத கடைசியாக ஆனந்த பிரம்மம் என்பதை உணர்ந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் இருக்குது, தைத்திரிய உபனிஷத்தில். இப்படி ஒவ்வொரு படியாக தவம் செய்து உணர்ந்தார். தன்னுடைய குரு என்ன சொன்னார்னா, அதாவது தன்னுடைய தந்தை என்ன சொன்னார், பிருகு ரிஷிக்கு இப்படி ஆனந்தம் பிரம்மம் என்று உணர்ந்த நீ அதே அந்த தவத்தினால் நீ அந்த நிலையை அடைந்தாய், அதனால் தவமே பிரம்மம் அப்படிங்கிறதை அவர் சொல்கிறார். அடுத்து அந்த தவமே பிரம்மம் அப்படிங்கிறது என்ன, எல்லாம் அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறது ஃபுல்லாக சொல்கிறதுக்காகத்தான் இப்படி ஒன்று ஒன்றா எடுத்து கடைசி ஆனந்தமே பிரம்மம்னு சொல்லும்போது இந்த பிரம்மமே பிரகுவாக இருக்கிறார் அப்படிங்கிறதையும் சொல்கிறார். நீயே அவன் அப்படிங்கிறதையும் நீ இந்த தியானத்தின் மூலமாக, இந்த தவத்தின் மூலமாக அறிந்து கொள்வாய் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் அடுத்து கிராமஸ்மி ஏக அக்ஷரம், அதாவது எழுத்துக்கள் சொற்களுக்குள் நான் ஏக அக்ஷரமாக இருக்கிறேன். அப்போ எத்தனையோ சொற்கள் இருக்குது. இந்த சொற்கள் என்னென்னா, சொற்கள் என்பது என்ன, ஒரு அதாவது அர்த்த சப்தம், அதாவது அர்த்தத்தை உடைய ஒரு சப்தத்தை கொடுக்கக்கூடியது அந்த சொற்கள். அப்படி அர்த்தமில்லாத சப்தம் இருந்துச்சுன்னா அது சொற்கள்னு சொல்ல முடியாது. அதனால் அந்த அர்த்தமுள்ள சொற்கள் அதுதான் கிராமம். அப்படி நிறைய இருக்குது, அதனால் கிராமம் அப்படிங்கிறாரு. அப்படி நிறைய சொற்கள் இருக்கிறதுனால அந்த சொற்களில் நான் ஏகாட்சரமாகிய அந்த பிரம்மம் ஓம்காரமாக இருக்கிறேன். ஏகாட்சரம் என்றால் ஒரே அக்ஷரம். நம்ம ஓம் அப்படிங்கும்போது எம்மும் சேர்க்கணுமா அப்படிங்கிறது கிடையாது. அந்த எப்போவுமே நம்ம மெய்யெழுத்து விட்டுருவோம். அதனால் ஏகாட்சரமாக அந்த ஓம் அப்படிங்கிறது இருக்குது. அப்படிங்கிறத அந்த ஏகாட்சரமாக நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நமக்கு இந்த தெரியும் ஓம்காரத்தை பற்றி நம்ம படிக்கும்போது இது கட்டோபனிஷத்தில் வருது. ஓம்காரத்தை பற்றி சொல்லும்போது ஓம் அப்படிங்கிறது ஊ ஆ ஊ மா அப்படின்னு சொல்லி, அதாவது 2 விஷயம் சொல்லுவாங்க. படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படிங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்முடைய ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், இந்த 3ஐயும் ஆ ஊ மா அப்படிங்கிறதையும் நம்ம ஒவ்வொரு உபனிஷத்தில் ஒவ்வொரு மாதிரி அதை எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு. ஆக ஓம்ங்கிற அக்ஷரத்தில் எல்லாமே அடங்கியிருக்கு அப்படிங்கிறத ஒரு பொருளை நமக்கு கொடுக்குறது. ஸோ ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. ஒன்றும் இல்லை, புத்தகம் அப்படின்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் மனசில். அதே போல் கடிகாரம் என்ற ஒரு ஐடியா இருக்கும். அதே போல் ஒவ்வொரு கிருஷ்ணர், ராமர், முருகன் அப்படிங்கும்போது அந்த ஒருவருடைய தேவதையுடைய பேர் நமக்கு கிடையாது. இந்த ஓம் என்பதற்கு நிர்குண தத்துவத்தையும் சகுண தத்துவம் 2ஐயும் சேர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அக்ஷரம் அது ஓம்காரம். அதனால்தான் ஓம் என்ற சொல்லுடன் தான் அந்த தேவதையோட இருக்கும். இப்போ ஒன்றுமில்ல, நம்முடைய மந்திர இது சொல்லி பார்த்தீங்கன்னா மந்திர தீட்சை வாங்கினவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஓம் என்ற அக்ஷரம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பீஜ மந்திரம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த தேவதையுடைய பேர் இருக்கும். இப்படி 3ஐயும் சேர்த்து இருக்கும். அந்த ஓம்ங்கிறது ஓம்காரத்தை சொல்கிறது. ஓம்காரம் சொல்லும்போது நிர்குண பிரம்மணி, சகுண பிரம்மணி 2ஐயுமே சேர்த்து அதில் சொல்லிடுறது. அதாவது ஓம்ங்கிறது நிர்குண பிரம்மமாகவும் நாம் உபாசிக்கலாம், சகுண பிரம்மமாகவும் உபாசிக்கலாம் என்பதற்காகத்தான் அப்படி 2ஐயும் சேர்த்து சொல்கிறது. அதாவது ஓம் என்ற சொல் அனைத்து ஸ்தூல பிரபஞ்சத்தையும், சூக்ஷ்ம பிரபஞ்சத்தையும், காரண பிரபஞ்சத்தையும் குறிக்கிறது அப்படிங்கிற சொல்லுது. இந்த ஓம் பற்றி விளக்கும்போது மாண்டூக்கிய உபனிஷத் இந்த ஓம்ங்கிற அக்ஷரத்தை, ஏகாட்சரத்தை பற்றி மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. சப்த ரூபமாகவும் அசப்த ரூபமாகவும் மந்திர ரூபமாகவும் இந்த உலகத்தில் ஈஸ்வரனாகவும் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். அதாவது அமாத்திர சப்தம்,
அமாத்திர ரூபம் அப்படின்னா ஓம்காரத்தை குறிக்கிறது, அதாவது நிர்குண பிரம்மத்தை குறிக்கிறது. அதே போல் சப்த ரூபமாக இருந்தால் அது சகுண பிரம்மத்தை குறிக்கிறது. அதனால்தான் பகவான் சொல்கிறார், சொற்களுக்குள் நான் ஓம்காரமாக இருக்கிறேன். இதைத்தான் பகவான் ராமகிருஷ்ணர் மகேந்திரநாத் குப்தாவிட்ட கேட்கும்போது, நீ பகவானை இறைவனை அதாவது உருவமாக வழிபடுகிறாயா அருவமாக வழிபடுகிறாயா அப்படின்னு கேட்கும்போது, அவர் மகேந்திரநாத் குப்தா மேலை நாட்டு கல்வி கற்றவர், ஆங்கிலம் படித்தவர். அதனால் அவர் எனக்கு உருவத்து வழிபாட்டில் எனக்கு விருப்பம் இல்லை, அருவ வழிபாடு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறார். அப்போ அருவ வழிபாடு அப்படின்னு சொல்கிறார் பகவான் ராமகிருஷ்ணர் இருக்கிறார். அப்போ அருவ வழிபாடுன்னா நீ உனக்கு தியானம் செய்ய முடிகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. அதில் முடியலை அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அருவம் இந்த உருவம் நம்ம உடல் தாங்கி இருக்கின்ற வரைக்கும் நம்மளால் அருவத்தை புரிந்து கொள்ள முடியாது. அதே நேரத்தில் அவர் சொல்கிறாரு, நீ நிர்குணம் சாரி உருவ வழிபாடு உனக்கு விருப்பம் இல்லை, அருவ வழிபாட்டில் தான் விருப்பம் அப்படி சொல்கிறது நல்லது தான். ஆனால் நீ உருவ வழிபாடு செய்பவர்களை நிந்திக்காதே அப்படிங்கிறது சொல்கிறார். அதாவது எதுக்கு இதை சொல்கிறேன்னா, பகவான் நிர்குணமாகவும் சகுணமாகவும் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சப்த ரூபமாகவும் அசப்த ரூபமாகவும் இருக்கிறார். எல்லாமாகவும் எல்லா நிர்குணத்தையும் குறிக்கிறது, சகுணத்தையும் குறிக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறாரு. அனைத்துமாக இருக்கிறார். அதனால சாஸ்திரம் சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லும்போது எல்லாமே ஓம்ங்கிற அக்ஷரம் விளக்கம் சொல்லும்போது, கடவுபனிஷத்துலேயும் சொல்லும்போது என்னென்னா, எல்லாமாக இந்த ஓம் ரெப்ரசன்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நிரூபிக்கிறார். அதே போல் அடுத்து யக்ஞானாம், யஜ்யங்களில் நான் ஜப யஜ்யமாக இருக்கிறேன். யஜ்யம் என்றால் இறை வழிபாடு, பூஜை என்று சொல்லலாம். அதாவது இறைவனோடு சேர்வதற்காக நாம் செய்கின்ற செயல்கள் தான் யஜ்யம், யாகம், பூஜை என்று சொல்லி. யஜ்யம் என்றாலே இறைவனை குறிக்கிறது. அதாவது இறைவனோடு நம்ம செய்கின்ற செயல்கள் பூஜை என்று சொல்கிறோம். இப்படி அதில் நான் ஜப யஜ்யமாக இருக்கிறேன். மேலான யஜ்யமாக எது கருதப்படுகிறது என்றால் ஜப யஜ்யம். ஏன்னா நம்ம விதவிதமான பூஜை, யாகம், யஜ்யம் எல்லாம் செய்கிறோம் இறைவனை வழிபடுவதற்காக. அப்படி விதவிதமான பக்தியை வெளிப்படுத்துகிறோம், பக்தி செலுத்துகிறோம். அதே போல் விதவிதமான யாகம், யஜ்யம், பூஜைகள் செய்வது பக்தியின் வெளிப்பாடு தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படி தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்த பூஜை செய்கிறோம், சாதனைகள் செய்கிறோம். ஜப யஜ்யம் வந்தால் அதில் மிக உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறோம். ஜப என்னும் சாதனையை நாம் செய்யும்போது இறை நாமத்தை நாம் மனதோடு ஒன்றி இறை நாமத்தை உச்சரிக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஜபரூபமாக பகவான் நமக்கு காட்சி அளிக்கிறார், நம்மளை அரவணைப்பார் அப்படின்னு சொல்லி ஜப யஜ்யத்தை பற்றி, ஜபத்தினுடைய பெருமைகளை பற்றி சொல்லுது. வேறு எந்த வகையான பூஜையாக இருந்தாலும் நம்ம சுருக்கமாக போனால் ஜபம்தான் எந்தவித ஹிம்சை செய்யாத ஒரு யஜ்யம், ஜப யஜ்யம். நம்ம ரூமில் நம்ம எங்கே உட்காந்து நம்ம கண்ணை மூடிட்டோ கண்ணை திறந்தோ இறை நாமத்தை சொல்லிட்டு இருக்கலாம். அதனால் எந்தவித யாருக்கும் எந்த ஹிம்சையும் கிடையாது. ஆனால் மற்ற யாகங்கள், யஜ்யங்கள் செய்யும் பொழுது இந்த யாக ஹோமகுண்டத்தில் நெருப்பு வரும்போது சில பூச்சிகள் விழுந்து செத்து போகலாம், அது ஒரு ஹிம்சை. அதே நேரத்தில் அந்த ஹோமகுண்டத்தில் உட்காந்துருக்கிறவங்கெல்லாம், புரோகிதர்கள் எல்லாம் அந்த சூட்டில் உட்காந்துருக்கணும். அங்கே பயங்கரமான நெருப்பு இது பண்ணி, அதாவது அக்னி வளர்த்து ஹோமம் செய்யும்போது அங்கே உட்காந்துருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அந்த யஜ்யம் எதுக்கு செய்கிறோம் அப்படிங்கிறத கஷ்டப்பட்டு செய்கிறோம். அதே போல் சில யாகங்கள், யஜ்யங்கள் செய்யும் பொழுது என்னென்னா, சில பொருள்கள் நம்ம அங்கேயே விட்டுட்டு வரணும். அதுதான் அதனுடைய தாற்பயமாக இருக்கும். அதே மாதிரி அதனால் சில செலவுகள் நிறைய ஆகுது. அதே மாதிரி இந்த ஹிம்சைகள் ஆகுது. இப்படி ஹிம்சைகளும் செலவுகளும் எதுவுமே இல்லாமல் ஒரு யஜ்யம் இருக்குன்னா அது ஜப யஜ்யம். ஜபத்தின் மூலமாக நாம் யாரையும் தொந்தரவு செய்ய மாட்டோம். பொதுவாக இந்த சமூகத்துக்கு நமக்கு செய்கின்ற நல்ல விஷயம் எதுன்னா ஜப யஜ்யம். மிகப்பெரிய நன்மை விஷயம்னால ஜப யஜ்யம். அதனால தான் பகவான் சொல்கிறார், நான் யஜ்யங்களுக்குள் ஜப யஜ்யமாக இருக்கிறேன். இதுதான் எல்லா பூஜைகளுக்கும் மேலான பூஜை. அதனால்தான் ஜபம் மிக மிக முக்கியமானது என்று நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்கிறது, வேதங்களிலும் சொல்கிறது.
ஒன்றுமில்ல, ஜபத்தின் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஜபம் செய்யும் பொழுது எப்படின்னா, ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு ரூமில் ஏசி இருக்கும் பொழுது, ஏசி ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா, இப்போ அதுவும் சம்மர் நேரத்தில் சரியான சூடு, ஏசி ஓடிக்கிட்டுனா நமக்கு உள்ள நல்ல அமைதியாக கூலாக குளிர்ச்சியாக இருக்கும். அந்த ஏசியை ஆஃப் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும்? கொஞ்ச நேரத்தில் உட்கார முடியாது. அதுபோல் மனதிலே ஜபம் செய்து கொண்டிருந்தால் மனம் தூயதாக, ஒழுக்கமாக, நாம் சொல்வதை கேட்கும் விதமாக இருக்கும். அதை விட்டுட்டு மனதை வந்து ஜபம் இல்லை அப்படின்னா மனம் அடங்காது. அதனால் நம்முடைய மனதை ஒரு கருவியாக நாம் உபயோகிக்க முடியாது. அதாவது 2 விஷயம் இருக்குது. மனதை நாம் ஒரு கருவியாக உபயோகித்தால் அது நம்ம சொல்கிறது கேட்கும். மனமே ஒரு இதாக நம்மளை டிக்டேட் பண்ணது முக்கியமான, அதாவது 90% கூட சொல்லலாம், 99% கூட சொல்லலாம். எல்லாரும் மனம் போன போக்கில் தான் போயிட்டுருக்காங்க. அப்போ மனதிடம் நாம் ஒரு கருவியாக ஆகிவிட்டோம். இப்போது மனதை நாம் கருவியாக்கணுமா அல்லது மனதிடம் நாம் கருவியாக்கணுமா அப்படிங்கிறத தான் பார்க்கணும். இப்போ இந்த ஜபயஜ்யம் நமக்கு என்ன செய்யுதுன்னா, நாம் அதை மனதை கருவியாக உபயோகிக்க இந்த ஜபயஜ்யம் நமக்கு மிகவும் உதவி செய்கிறது. அதாவது மனதை ஒரு சாந்தப்படுத்தி நம்ம கட்டுப்பாட்டை, அதனால்தான் மனதை கருவியாக பயன்படுத்த ஜபம் நமக்கு துணை புரிகிறது. மேலும் எவ்வளவு காலம் வேதம், உபனிஷத், கீதை படித்தாலும் மனம் மாறுமா அப்படின்னா மனம் மாறாது. அப்போ எப்போ மாறும் அப்படின்னா, ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவது எதுன்னா ஜபம்தான். நாம் பல காலம் வேதங்கள் கேட்பதாக மனம் மாறாது. ஆனால் ஜபம் செய்யும்போது மனம் மாறக்கூடிய ஒரு சாதனையாக, அதாவது மாற்றும் சாதனையாக ஜபம்தான் இருக்கிறது. அதாவது இந்த ஜபம் செய்யும் பொழுது என்னன்னா, மனதினுடைய ஸ்திரத்தன்மையை நமக்கு சொல்கிறது. அதாவது எண்ணங்களை கட்டுப்படுத்தி, என்ன மாதிரி எண்ணங்கள் வருதுங்கிறத நமக்கு ஒரு தெளிவு, அதை ஒரு அவேர்னஸ் கொடுக்கும். வேறு எந்த பூஜைக்குமே இந்த சக்தி கிடையாது, ஜபத்துக்கு மட்டும்தான் சக்தி. மேலும் இந்த ஜபம் நம்ம எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒன்றும் ஏற்பாடெல்லாம் தேவையில்லை. ஆனால் பூஜைக்கெல்லாம் சில ஏற்பாடுகள், சில நேரம், சில காலம் எல்லாம் இருக்குது. சில இடங்களையும் நம்ம பார்த்து செய்யணும். ஆனால் ஜபம் அப்படி கிடையாது, எப்போ வேணாலும் செய்யலாம். அதை செய்தால் நாம் படிப்படியாக ஆன்மீகத்தில் முன்னேறலாம். மேலும் இந்த ஜபத்தில் நம்முடைய வில் பவர், நம்முடைய சக்தியை, வில் பவர் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை இந்த ஜப யஜ்யத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அதாவது நமக்கு எவ்வளோ நேரம், இரவு தூங்கும் பொழுதுக்கு முன்னாடி ஜபம் செய்யணுன்றாங்க. அதே மாதிரி காலையில் எந்திரிக்க எவ்வளோ நேரம் நம்மளால் செய்ய முடியும்? ஒரு அரை மணி நேரம் செய்ய முடியும். ஒரு 10 நிமிஷம் செய்யலாம் அப்படின்னு போய் உட்காரும்போது அப்போ தான் இடுப்பு வலிக்கும், முதுகு வலிக்கும். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அப்போது நம்முடைய வில் பவர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த ஜபத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இந்த ஜபயஜ்யம் தான் பகவானுடைய அருகிலே கொண்டு செல்லக்கூடிய ஒரு சாதனையாக நம்முடைய சமய தலைவர்கள், அது குருமார்கள்லாம் சொல்கிறாங்க. ஸோ அவருடைய நாமமே, அதாவது அவருடைய நாமம் சப்த பிரம்மமாகவும் நாத பிரம்மமாகவும் இருக்கிறது என்று சில சமய பெரியவர்கள் சொல்கிறார்கள், சில குருமார்கள் சொல்கிறார்கள். ஸோ பக்தியில் சிறந்தது ஜபயஜ்யம். இந்த ஜபத்தில் நாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்மளோட அதாவது உபாசன சித்தி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக குருமார்கள் மந்திர தீட்சை கொடுக்கும்போது இதெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட நம்பரில் நம்ம அந்த ஜபத்தை ஆரம்பத்தில் தொடங்கணும். அதுக்கப்புறம் நம்ம படிப்படியாக ஒரே தான் கூட்டக்கூடாது. படிப்படியாக அந்த மனதினுடைய சூழ்நிலை பொறுத்து நம்ம செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அதுக்கப்புறம் கடைசியாக என்ன சொல்கிறாரா, ஸ்தாவரானாம் ஹிமாலயஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்தாவரானாம்னா அசையாமல் இருக்கக்கூடிய இதில் நான் இமயமலையாக இருக்கிறேன். நான் இதற்கு முன் சிகரி அப்படின்னு சொன்னார். அந்த சிகரினா உயர்ந்த மலைகளில் நான் மேருமலையாக இருக்கிறேன். அதே நேரத்தில் அசையாமல் இருக்கின்ற மலைகளில் நான் இமயமலையாக பறந்து விரிந்து இருக்கிறேன், அசைக்க முடியாமல் இருக்கிறது அப்படின்னு. ஸோ மலைகளுக்குள் நான் இமயமலையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 22, 23 அந்த ஸ்லோகங்களில் ஒரு சில கதைகள், அதாவது இந்திரியங்களுக்கு நான் மனமாக இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில விளக்கங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி பஞ்சபூதங்களில் நான்
அக்னியாக இருக்கிறேன் அப்படி சொல்லும்போது வசுக்கள் பற்றி சொல்லும் பொழுதும் நான் அந்த பேரெல்லாம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போது டைம் ஆகிடுச்சு. இது இன்னொன்று 2-3 கதைகள்லாம் இருக்குது. அதனால் அடுத்த வகுப்பில் வந்து இதெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் 26வது ஸ்லோகத்துக்கு போவோம். ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஸோ விபூதி யோகத்தினுடைய தொடர்ச்சி அந்த கதைகளோட அடுத்த 26வது அத்தியாயத்து ஸ்லோகத்தை வந்து அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நமஸ்காரம்.